எப்படி நம்ம வாழ்க்கையில் முடியாத காரியங்களை சாதிக்கிறது? நமக்கு முடியாதுன்ற ஒரு யோசனை எப்போ வருது? முடியாது, நம்மளால செய்ய முடியாது போல. எப்படி வருது? ஏன் வருது? முடியாது, ஐயோ முடியுமா, நம்மளால முடியுமா, செய்ய முடியாதுன்ற ஒரு பயம் ஏன் வருது? சொல்லுங்க தம்பி. சூழ்நிலைகள் எதிராக இருக்குது. கரெக்டாக இவர் படிச்சது சொல்ல, வாழ்க்கையில் அனுபவிகளை சொல்கிறோம். சூழ்நிலை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற ஒரு குழப்பம், ஒரு பயம். ஒருத்தனுக்கு மூளையே வேலை செய்யலைன்னா அவனுக்கு இந்த பயமே வராது. பாயிண்ட் பாருங்க, கரெக்டாக வந்துட்டேன். அவனுக்கு குளோரோஃபார்ம் குடிச்சா மாதிரி கம்முனே இருப்பான், ஒன்றுமே தெரியாது, மைண்டே வேலை செய்யலை அவனுக்கு. ஆனால் மூளை இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ நிறையா மூளை இருக்கிறவங்களுக்கு நிறையா பிரச்சனை. அதனால் மூளையே வேணான்னு சொல்ல, தப்பா பாருங்க. 1+1 2ன்னு சொல்லிட்டாதுங்க. என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு சில சமயம் டாக்டரே பைத்தியமாகிற அளவுக்கு இவங்க கூகுளில் போய் பாட்டு தேடிட்டு டாக்டரை போய் கேள்வி கேட்பாங்க. கரெக்டா? சிலவங்க என்னமோ ஒரு மாதிரி இருக்குது பதர், அது போயிடும், தூங்குனா இவர் உடம்பு சரியாகும், அதே மாதிரி சரியாயிடும் அவனுக்கு. ஆனால் சின்ன காரியத்தை இவன் யோசித்து 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 அதை அப்படியே ஒரு சின்ன சரங்கு அதை சொரிஞ்சு பேசாற மாதிரி ஆக்கவும் முடியும். அந்த மைண்டு எப்படி இருக்குது. யோசிக்காதவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல ஞானம் கடவுள் கொடுத்துக்கிறாரு. அதனால்தான் மூளை. இந்த ஞானம் எப்படி வேலை செய்யுது பார்க்குறங்க, வருது. விஷயம் கேட்குறோம், ஐடியா வருது. கரெக்ட் இல்லையா? மூளை எல்லாம் எதுனா பார்க்குறோம், கேட்குறோம், உடனே அதுலேருந்து என்ன பண்ணுது, பிரெயின் என்ன பண்ணுது, டக்குன்னு கம்ப்யூட்டர் வேலை செய்யுது. அது ப்ரோக்ராமிங் டக்குன்னு சொல்லுது. கரெக்டாக சொல்லிடும். பாருங்க, நமக்கு யாரும் சொல்ல வேண்டாம், இப்படி வருவோம், அந்த உடம்பே சொல்லும், இங்கே ஏசி ஐயோ வார்மாக இருக்குது, ஐயோ கொஞ்சம் கோல்டாக இருக்குதுன்னு. யாரும் எஸ்எம்எஸ் அடிச்சு சொன்னாங்களா? எப்படி தெரியுதுன்னா, அப்படி யாரும் எங்கேயுமே பார்க்கல, வந்தவொடனே ஒரு மாதிரி ஆகுது, சல்ட்ரியாக இருக்குது, ஐயோ சில்லுன்னு இருக்குது, எல்லாமே டக்குன்னு இட்ஸ் அப்ளையிங் அண்ட் இட்ஸ் ட்ரிகரிங். ஸோ நம்ம மைண்டு ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது, நிறைய காரியத்தை அப்சர்வ் பண்ணுது. இப்போ நீங்கள் பாருங்களேன், நல்லா இருக்கிறீங்க சந்தோஷமாக, உங்களை கூட்டிகிட்டு போய் ஜிஹெச்சில் எல்லாம் ஃபயரில் அடிப்பட்டவங்க எல்லாம் படுத்துக்கிற வார்டுக்கு ஒரு விசிட் கூப்பிட்டு போயிட்டு, நான் வெளியே ஒரு டீ குடிக்கிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எப்படி இருக்கிறீங்க பாருங்கள், மைண்டே சரி இருக்காது. கரெக்ட் இல்லை? ஐயோ பிரதர் பிரைஸ் த லார்ட், கர்த்தர் நல்ல ஒரு பிரதர், அற்புதம் செய்கிறார், குச்சிட்டு இருக்க மாட்டான். ஒரு மாதிரி என்ன பிரதர் இப்படி ஆயிடுச்சு, ஐயோ சொரியிடும், அப்படியே அதான் வார்த்தை, அப்படியே மைண்டு சொயின்னு போயிடும். கரெக்ட் இல்லையாங்க? அப்போ என்ன, நம்ம பார்க்குறதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு விஷயம் யாருக்கு ரொம்ப ஷார்ப்பாக சென்சிட்டிவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அல்ட்ரா சென்சிட்டிவ்க்கு ரொம்ப உடனே தெரியும். அவங்க பார்வை கொஞ்சம் கம்மியாகுதுனாலும் சீக்கிரம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. நாங்கள் முந்தி மாதிரி இல்லை, இப்போ நல்லா தானே இருக்கிறேன், இல்லை எனக்கு தெரியும், ஏன்னா இஸ் வெரி ஷார்ப், ஹி நோஸ் வாட் இஸ் சேயிங் இஸ் ட்ரூ. முந்தி மாதிரி இல்லை பிரதர், நம்ம உடம்பு இப்படி சொல்லி இன்னும் டயர்ட் ஆகிடும் நமக்கு இன்னும். பிகாஸ் he knows. தெரியாதவனுக்கு ஒன்றும் இல்லை, அதான் சொல்கிறாங்க ignorance is bliss. ஒன்றுமே தெரியாதவனுக்கு அது ஆசீர்வாதம், ஒன்றும் தெரியாது. தெரிஞ்சவனுக்கு தான் நைட்டு தூக்கம் இல்லாமல், என்னடா இப்படி எனக்கு தெரியுமே இப்படின்னு போகுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனுக்கு ஞானமும் கண் பார்வை காதில் கேட்குற இந்த ஞானத்தினால்தான் அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் முடியாதுன்னு வருது. ப்ளஸ்ஸு இவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, மற்ற ஃப்ரெண்ட்ஸுடைய ஸ்டோரிஸ். ஒன்றும் இல்லைங்க, பார்க்க பொண்ணு நல்லா இருக்கும், இங்கே இருக்கிறவங்களை பற்றி சொல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க, பொண்ணு அழகாக இருக்குது, கல்யாணம்லாம் பண்ண வானான்து. என்னப்பா இது இவ்வளோ நல்லா அழகாக இருக்காங்க, உங்களுக்கு என்ன குறை, எனக்கு வானாங்க என்னன்னு அப்புறம் கேட்டால், எங்கள் அத்தைக்கு கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ப்ராப்ளம் ஆச்சு, அப்புறம் எங்கள் பாட்டிக்கும் அப்படி தான் ஆச்சு, எங்கள் அக்காவும் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே கன்க்ளூஷன் ஆகிட்டாங்க, நமக்கும் என்னத்துக்கு ஆகிடும், எப்படியும் நமக்கு வாண்டான்னு. இட்ஸ் ஒர்க். நமக்கும் அப்படி ஆயிடுச்சுன்னா என்னத்துக்கு. ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இவங்க அழகாக இருக்காங்க, இவங்க ஒரு ராணி மாதிரி இருக்கலாம். அந்த 3 பேர் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மைண்டு கண்டிஷன் ஆகிடுது. என்ன ஆகுது, கண்டிஷன் ஆகிடுது தலை. அப்படி தான் பார்த்திங்கன்னா, நம்ம பைபிளில் பார்த்தா நிறைய பேருடைய வாழ்க்கையில், அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியம் வைத்து அழைப்பு கொடுத்தாரு.
ஆனால் அவங்களுக்கு ஒரு 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 ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பைபிளில் பார்த்தா எல்லாம் பெரிய வீரர் கிடையாது, வீக்னஸ் உள்ள ஆட்களை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி அவனை கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி, நீங்கள் பாருங்கள், அவனை ரிப்பேர் பண்ணி பட்டி பார்த்து அப்புறம் பெயிண்ட் அடித்து அவனை அலங்கரிச்சுக்கிறார். வேற அதான் அவர் சொல்கிறார், நான் குயவன், நீ களிமண், அதை கொஞ்சம் அப்படி போட்டு இப்படி போட்டு அடிச்சுக்கிச்சு அதை ரெடி பண்ணுறாரு. யாருமே ரெடிமேடாக சூப்பர்மேன் கிடையாது, ரெடிமேடாக சூப்பர்மேன் கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, he can make you a super person. ஆனால் when he picks up, நம்ம கொஞ்சம் தள்ளாடுற ஆளுங்க, பலவீனர்கள், பயந்தோர்கள், ஏழைகள், இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இதுலேருந்து கதை நம்ம எழுதியிருக்காரு. ஃபுல்லாக என்ன எழுதிக்கிறாருன்னா, ஆதியாகமத்தில் எழுதியிருக்கிறாரு. ஆபிரகாம் சாராள் இருக்காங்க, அவங்க போயிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தைய நான் கொடுக்க போகிறேன்னு. உடனே அந்த அம்மா தான் சொல்லுது, சும்மா இருக்க வேண்டியதானே, சிரிக்குது. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் சொல்லுங்க? இப்போ அந்த அம்மாவுக்கு நல்லா விஷயம் தெரிஞ்சவங்க, சும்மா இல்லை. அவங்க சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் நம்ம 100 வயசு செஞ்சுரி இஷ்டம், சச்சின் அடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம இஷ்டம், நம்ம வயசாகிடுச்சு, நீங்கள் போய் நடந்து கிடந்து இப்போ போய் பாப்பாலாம் பிறந்து அது பின்னால் நான் போய் கீழே விழுந்து என்னத்துக்கு, இதெல்லாம் நடக்குமா? நம்ம வீட்டுக்கார் வேறு தாத்தா மாதிரிக்கிறாரு, இன்னாங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை, குழந்தைலாம் இப்போ சொன்னா அப்படி சிரிச்சிச்சு. அவ்வளோதான், இதெல்லாம் அவங்களுக்கு போயிருக்குன்னு என் கற்பனை, போகாமல் இருக்கலாம். சிரிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ஏன் சிரிக்கிற அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கணும். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஏதாவது உண்டா? இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். கர்த்தரால் ஆகாதது எதுவும் உண்டோ? அப்போ ஆண்டவர் என்ன தலையில் ஏற்ற வர்றாருன்னா, நீ சிரித்தது கரெக்டு, எல்லாம் ஓகே, நீ சிரித்தது எதுக்குன்னு அப்புறம் பேசலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரால் ஆகாதது எது ஒன்று உண்டோ அதை நம்ப மாட்டியோ? ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், இதை ஏன் நம்ப முடியாது? அவர் கேட்குற கேள்வி கரெக்டாக, அவர் கரெக்டாக கேட்குறாரு. ஏன் கேட்குறாருன்னு சொல்லிட்டா இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேன்னு வச்சுங்க, இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வருது, நாளைக்கு ஒரு கடை ஏதாவது ஒன்று வச்சுங்க, அங்கே 2000 ரூபாய்க்கு எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலான்னு டிஸ்கவுண்ட் 50% ஏதாவது ஒன்று போடுறான்னு வச்சுங்க. நம்ம வாசிக்கிறோம், என்ன செய்வாங்க ஜனங்க சொல்லுங்க? 50% டிஸ்கவுண்ட் எது எடுத்தாலும்னு வச்சுங்க. கழிச்சிட போகிறோம், புது புது மாடல் வரப்போகுது, எல்லாம் நல்ல பொருள். 50%, 10,000 ரூபாய் பொருள் 5,000 ரூபாய், 20,000 ரூபாய் பொருள் 10,000 ரூபாய். ஃபஸ்ட்டு வந்தால் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டேருன்றான். அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பேஜ் பார்க்குறேங்க, என்ன செய்யுங்க? நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, கையில் காசு இருக்குது, கையில் காசு இல்லைனாலும் என்ன பண்ணுவோம்? இது சான்ஸை விடக்கூடாது, இது மாதிரி சான்ஸ் கிடைக்காது. என்னங்க டிவி 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் கிடைக்குது, இது கிடையவே கிடையாது. ஓடு 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 ஓடு, அவன்கிட்ட ஒரு 5,000 ரூபாய், இவன்ட்டு ஒரு 5,000 ரூபாய், எதாவது வாங்கியாச்சும் அதை வாங்கிடணும். ஓடுறாங்களா இல்லையா? கரெக்டா? அவன் என்ன பண்ணுறான், காலையில் பல் திறக்கிறானோ இல்லையோ, இவன் போய் முதல்ல நின்றுட்டு அங்கே தொல்லிக்கலாம்ப்பா, க்யூவில் ஃபஸ்ட்டு நிற்கணும்னு போயிடுறான். ஏன்னா எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன கிடைக்கும்? ஸ்டெபிளைசர் தான் கிடைக்கும். அதனால் இப்போ பெரிய பெரிய பொருள் வாங்கிடணும். அதனால் க்யூவாக நிற்கிறாங்க. இப்போ when you see this, இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு கேள்வி கேட்குறேன், அவன் எவ்வளோ தூரத்துக்கு நியூஸ் பேப்பரை நம்புகிறான்? நியூஸ் பேப்பரை நம்புறானா இல்லையா? ஏங்க நிஜமா வாங்க, இந்த உலகத்தில் நடக்குமாங்க? 50%லாம் எங்கங்க சும்மாங்க, அவன் பொய் சொல்கிறாங்க, தெரியாமல் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகி இப்படியா பேசுகிறான். போய் தான் பார்க்கலாம்டா, கிடைக்கும்டா, விடாத. அப்போ அந்த இருதயத்தில் எவ்வளோ நம்புகிறான்? யாரை நம்புகிறான்? நியூஸ் பேப்பரையும் நம்புகிறான், கம்பெனிக்காரன் போட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்புகிறான். அதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. எத்தனை பேர் நீங்கள் பஸ்ஸில் போயிருக்குறீங்க? என்னையா கேள்வி சொல்கிறேன், எல்லோரும் பஸ்ஸில் போய்க்கிறோம். சரி, பஸ்ஸில் போனோன்னு போய் செக் பண்ணுங்களா, அந்த டிரைவர் குடிச்சிக்கிறாரா, எங்கே போய் மரத்தில் கத்தில் விட்டுருவாரா? ட்ரெயினில் போல தரது பார்த்துக்கலாம், கரெக்டாக ரூட்டு போத்தா தலைவா, எங்கே வேற எங்கேயா போகுது? நீங்கள் கண்டுக்கவே மாட்டுங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? வெறும் மொபைல் ஃபோனில் நோண்டிட்டு இருப்பீங்க. சிலவங்க முக்கால்வாசி எல்லாம் பிஸியாக இருப்போம், காதில் கேட்டு கரெக்டாக போயிடுவான்ற ஒரு நம்பிக்கை. என்னங்க அந்த நம்பிக்கை? எத்தனை பேர் நீங்கள் வந்த உடனே அந்த சேரை செக் பண்ணுங்களா, ஊய்ந்துட போகிறோன்னு? இல்லை, 2-3 பேர் இப்போ தான் ஊய்ந்தாங்கன்னு சொன்ன உடனே செக் பண்ணுவாங்க.
நான் சொல்லலைன்னு வச்சுங்க, எல்லாம் அமைதியா. அவ்வளோ நம்பிக்கை, உட்காந்துக்கிற சேர் மேலே நம்பிக்கை, நியூஸ் பேப்பர் மேலே நம்பிக்கை. அங்கே குடிச்சிக்கிறானா கஞ்சா அடிச்சிக்கிறானா ஒன்றும் தெரியல. அந்த பஸ் டிரைவரை நைட்டு ஏறி உட்காடுறவங்க, அவன் மெரிக்கிறான், மெரின்னு என் இருதயமே நைட்டு போய் மரத்தில் கிரத்தில் விட்டுருவானான்னு கூட யோசனை வரும் சில சமயம். ஆனாலும் நிறைய பேர் கர்ன்னு, நான் நினைக்கிறேன் வண்டி தான் ரேஸ் மாதிரி போகுதுன்னா இங்கே போகும். அவ்வளோ நிம்மதியாக தூங்குறாங்க. ஏன்? they trust him. நியூஸ் பேப்பரை நம்புகிறோம், ட்ரெயின் டிரைவரை நம்புகிறோம், சேரை நம்புகிறோம். அதான் கேட்குறாரு, கத்தரால ஆகாததுன்னு உனக்கு நம்ப முடியாதா? நமக்கு நம்ப முடிகிற திறன் இருக்குதுங்க. ஆனால் ஆண்டவர் வந்துட்டா we give excuses. இது எழுதிங்க, சாக்கு போக்கு சொல்லுவாங்க. எனக்கு வயசாயிடுச்சு, நம்ம பேக்ரவுண்டு சரியில்லை, ஏய் பைபிளை எழுதிக்குது இப்படி செய்வார் அப்படியா? ஆனால் மனசில் அதான் அவர் சொல்கிறாரு, அவர் மனசில் தான் நகைத்தாலாம், வெளியே கூட நகைக்கல. மனசுக்கிறத பார்த்துட்டாரு, அவர் தான் இருதயத்தை தானே பார்த்துட்டு இருக்கிறாரு எப்பவுமே. இன்னைக்கு நம்ம இருதயத்தில் வந்து அவ்வளோ சீரியஸாக ஆண்டவரை கிறிஸ்டியன்ஸ் நம்ம எடுக்கிறது இல்லைங்க. கோச்சிக்காதுங்க, உங்களையும் சேர்த்து சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம சொல்கிறோம் விசுவாசத்தால நீதிமான் பிழைப்பான். கொஞ்சம் தலையை தட்டி நீ எவ்வளோ தூரம் விசுவாசம் வைக்கிற கொஞ்சம் யோசித்துக்கோ. சேரில் இருக்கிற உட்கார்ற விசுவாசம் இருக்குதா? நியூஸ் பேப்பரை நம்புகிறோம் பார், சொன்னோன்னு நம்பி ஊர் ஃபுல்லாக சொல்கிறோம் அது அட்வர்டைஸ்மெண்ட்டை. இந்த ஆண்டவர் சொன்ன காரியத்தை அந்த அளவில் ஒரு 50% நம்புனா இங்கே நீங்களும் நானும் எங்கேயோ போயிடும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இதை ஒத்துங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஒத்துக்கணும். இந்த அளவுக்கு வெறித்தனமாக நம்ம குழந்தை போல நம்புனா குழந்தைகிட்ட குதிச்சிருதே, அது யோசிக்குதா? இது உள்ள ஹைட்டு, நடுவில் சுனாமி வருமா, காற்று தள்ளிடுமா, எங்கள் அப்பா கீழே விழுந்துருவாரா, 1 2 3 குச்சிடுது. அதான் நான் சொன்னேன், ரொம்ப இதை யோசிக்காதவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக்குறோம். அதனால் ஸ்மார்ட்டாக இருக்கட்டும், விசுவாசத்தை பலப்படுத்தும். நமக்கு இது மட்டும் பெருசாக இருக்க வேணாம், இதில் வந்து கொஞ்சம் அலைன் பண்ணோன்னா நம்ம லைஃப் இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த விசுவாசம் எங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்க்க போல, நீங்கள் என்னோட திருப்புங்க. மத்தேயு 12:35 ஒரு அழகான வசனம் இருக்குது. எங்கேருந்து வருது பாருங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். சூப்பர், எடுக்கிறான், உள்ளேருந்து எடுக்கிறான். ஒரு பை மாதிரி வச்சுக்கிறோன்னு வச்சிங்களேன், அந்த பையில் வந்து ட்ரெஷர் இருக்குது உள்ளேருந்து, அதான் இருதயங்க. கோச்சிக்காதுங்க, நல்லா கேளுங்க, நான் யாரும் தப்பாக சொல்ல. உள்ளேருந்து எடுக்கணும். மேஜிக் ஷோ பார்த்துக்கிறங்க, ஒருத்தன் எடுத்து வாயில் போகிறான், குப்பை பேப்பர், அதை பாரு அப்படின்னு எடுக்கிறான், கலர் கலராக பேப்பர் வருது, பார்த்துக்கிறீங்களா? வாயிலேருந்து பார்த்துக்கிறீங்களா? பார்க்கலையா? கலர் கலராக வருங்க வாயிலேருந்து, சருன்னு எடுத்துருவான். இப்போ இதே மாதிரி வாய் உள்ளதை போடுறான், போட்ட பிறகு தான் எடுக்கிறான், போடாட்டா எடுக்க முடியாது. என் பிள்ளை இருக்கு பாருங்க பின்னால், ஜாஷுவா, எப்பவுமே ஞாபகம் வரும். முந்தி சின்ன வயசில் இவ்வளோண்டா இருக்க போல் ஹோட்டலுக்கெல்லாம் போவோம். சில சமயம் ஹோட்டல் போகணுன்னு சொல்ல போல், டேய் கொஞ்சம் காசு கொஞ்சம் நம்ம நாட் இன் அ பொசிஷன் டு கோ டு ஹோட்டல் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவர் ஏற்றுக்க மாட்டார். அந்த சின்ன வயசில் அவர் எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பார், டேடி நீ அந்த ஏடிஎம் போனால் பணம் வருமா, அங்கே போ வந்துடும். அவர் ஐடியா என்னன்னா, நீ அங்கே இன்னமும் போய் அவன் குழந்தை இல்லை அது சொல்லு, நீ இன்னமும் கதவு அப்படி போய் நிற்கிற, அது பாட்டு கக்குது பணம், நீ போய் நின்று எடுத்துக்கலாம் டாடி. அவருக்கு தெரியாது ஒன்று அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் அங்கே வரும்னு. நிறையா பேர் சிங்கப்பூருக்கு அப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க தெரியுமா? கிராமத்தில் போய் சொல்லுவாங்களாம், சிங்கப்பூருக்கு போனால் தம்பி சவத்துலேருந்து கத்தையாக பணம் வருதுடா தம்பி. அப்படியா? எப்படியா போயிட்டு நம்மளும் அள்ளிடான்னு. அது எங்கே போனால் எங்கே வரும்? உனக்கு அங்கே சம்பளம் போட்டால் தானே வரும். ஆனால் நான் சொல்கிறேன், அங்கே 10 ரூபா இருந்தால் எவ்வளோ எடுக்க முடியுங்க? 10 ரூபா தான் எடுக்க முடியும். நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணி எடுக்கிறோம்ல, லிமிட் இருக்குது, அது தான் வர முடியும். இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் வந்து நல்ல பொக்கிஷம் இருந்தால் நல்ல பொக்கிஷம் வரும். அங்கே குப்பை தொட்டி மாதிரி இருந்துச்சுன்னா கோச்சிக்காதுங்க, உங்கள் இருதயத்தை சொல்ல. இருதயம் எப்படி மாதிரி இருக்குதா? நான் என்ன ஸ்டைலில் சொல்கிறேன், உங்கள் இருதயத்தில் குப்பை தொட்டி மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்தால் என்ன வரும்? குப்பை தான் வரும். குப்பைன்னா என்ன தெரியுமா? ஐயா இதெல்லாம் நடக்காதுங்க, இதுதான் குப்பை, மிஸ்டர் குப்புசாமி. வீட்டில் சொல்கிறாங்க, அம்மா
ஏங்க நீங்கள் எவ்வளோ நாள் இந்த மாதிரி வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு தான் இதெல்லாம் படிச்சிருக்கிறீங்களே, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்ய வேண்டியதானே. அப்படியா? அதெல்லாம் நமக்கு வராது, எல்லாமே முடியாது, பயம், நெகட்டிவு, நடக்காது. அதே மாதிரி அவர்கள் நகைத்தார்கள், எங்களுக்கு நடக்காது. ஆனால் காரணம் என்னன்னா, அவங்க சும்மா சோம்பேறியா சொல்லலை, தே வில் ஹாவ் அ வெரி குட் ரீசன். அதான் எக்ஸ்கியூஸ். கிதியன் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் ஆண்டவர் கூப்பிடுறாரு, மகனே பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. கிதியன் என்ன சொல்றாரு, அவர் ரிப்ளை, ஆண்டவரே நீங்களே சொல்லிட்டீங்கன்னா. சூப்பர் ஆண்டவர் அப்படி சொன்னானா? சொன்னாரா இல்லையா? இவர் என்ன சொல்றாருன்னா, எங்கள் குடும்பத்தில் நான் தான் இருக்கிறதுலே சிறியவன், என் ஃபேமிலி ரொம்ப சிம்பிள் ஃபேமிலி, எங்கள் கோத்திரத்தில் கிளானில் நாங்கள் தான் லீஸ்ட்டு. இப்படி லைனாக சொன்னால் என்ன சொல்ல வரானா, நான் வேஸ்ட்டு, நான் ஒரு செல்லா காசு, இதுதான் சொல்ல வரான். ஐ எம் நாட் தட் குவாலிஃபைட் டு டூ எனி திங். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் அ வேலியன்ட் மேன், மைட்டி மேன். இவர் என்ன சொல்கிறாரு, நோ ஐ cannot. இப்போ 2 பேர் பேசுகிறாங்கல்ல, 2 பேர் பேசுகிறதுல பொய்யே கிடையாது, 2 பேரும் உண்மை பேசுகிறாங்கங்க. Gideon is speaking the fact. That is not a lie. நான் ஃபிசிக்ஸில் ஃபெயில் சார்னா அது உண்மை தான், பொய் கிடையாது. நான் ஒரு வாட்டி இல்லை சார், வருஷத்தில் 4 வாட்டி ஃபெயில் ஆகிக்கிறேன் சார். குவார்டர்லி எக்ஸாம் ஃபெயிலு, ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஃபெயிலு, ரிவிஷன் எக்ஸாம் ஃபெயில் சார். அதுதான் ஸ்டேட்டஸ்ஸு, அது ஃபேக்ட். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பராக்கிரமசாலி, நீ கிரேட்ன்றாரு. அப்போ இவங்க 2 பேரில் என்ன ப்ராப்ளம்னா, ஒருத்தர் ஃபேக்ட் பேசுகிறாங்க, கர்த்தரோ ஹி ஸ்பீக்கிங் த ட்ரூத் தட் வாட் யூ ஆர் கோயிங் டு பி இன் த டேஸ் டு கம். நீ களிமண்ணை பார்த்துச்சு நாத்தமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிற, அந்த குயவன் என்ன சொல்கிறான், இது ஃபர்ஸ்ட் கிளாஸான ஜாடியா மாதிரி ராஜா வீட்டில் நிற்கும் சார்ன்றான். இவன் ஃப்யூச்சரை பார்க்குறான், இவன் பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம எதை பார்த்துட்டு சொல்கிறோன்னா, நம்ம தோல்வி, நம்ம பலவீனம், நம்ம சிம்டம்ஸு, நம்முடைய பயங்கள், மற்றவங்க சொன்னதை வச்சு எல்லாம் ப்ரோக்ராம் ஆகுது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தில் என்ன இருக்குது? உன் இருதயத்தில் நல்ல வார்த்தை இருக்குதா? தைரியம் இருக்குதா? ஒன்றும் இல்லை, உனக்கு இந்த தேசத்தை நான் கொடுத்துட்றேன்ட்டார். இப்படி சொல்லிட்டாருன்னா போதுமா? அவர் என்ன சொல்கிறார், ஆனால் கொடுத்துட்டேன், ஆனால் நீ போய் சண்டை செய்யணுன்றார். எப்படி? ஏங்க எல்லாரையும் ஒரு சுனாமி வச்சு சாவடிச்சுட்டு கொடுத்துருந்தா நமக்கு ஈஸியாக போயிருந்துருக்கலாம், என்னத்துக்கு கஷ்டம்? இல்லை, உனக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பார் ஆண்டவர். ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கல்ல, ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களே, நீ பாய் பாய் சொல்கிறாங்கன்னா வீட்டில் போய் உன்னை உயிர் எடுத்து நீ உட்காந்து செய்யணும், கொடுக்குறாங்க. அது மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் நன்மைக்கு ஹோம்ஒர்க்கு, நீ போய் சண்டை போடு. அப்போ என்ன பண்ணுறாங்க, 12 பேர் போய் வேவ் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, அதில் 10 பேர் பைபிள் சொல்லுது, தே brought evil report. வாட் ரிப்போர்ட் தே brought? வாட் இஸ் ஈவில்? கெட்ட வார்த்தை சொன்னாங்களா? என்னங்க ஈவில்? அவன் கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, அவன் ஃபீலிங்ஸில் உணர்ந்ததை உண்மையாக சொல்லிட்டான், அவ்வளோதான். ஆனால் 2 பேர் தே brought குட் ரிப்போர்ட். அவன் என்ன ரிப்போர்ட் சொன்னான், இதெல்லாம் பார்த்தான், ஆனால் அவன் கடவுளுடைய கண் மூலம் பார்த்தான். அவன் என்ன பண்ணுறான், கடவுளுடைய கண் மூலம், he sees from God's perspective and he says, with God's help this giants we can have them for breakfast. இவங்களை சாப்பிடலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லைப்பா, இருக்க தான் செய்கிறானுங்க, அவங்கள ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், டோன்ட் வரின்றான். அவன் எங்கேருந்து பார்க்குறான், அதே ஆளை ஆண்டவர் கண்ணிலேருந்து பார்க்குறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணால் பார்க்குறாங்க, காதால் கேட்குறாங்க, இருக்கிறது அப்படியே சொன்னாங்க, இருக்கிறது அப்படியே ஒரு சென்ஷியல் அப்ரைஸ் பண்ணி சொன்னது தான் ஈவில். ஒரு எனி ஆர்டினரி பர்சன் அதான் சொல்லுவோம், நியூஸ் பேப்பர் அதான் சொல்லும், மிச்சவங்கெல்லாம் சொல்கிறது அதான். ஆனால் நீங்களும் நானும் வித்தியாசமான ஆளுங்க. ஒரு ப்ராப்ளம் சொன்னால் கூட நம்ம கேட்குறது பார்க்குறது வித்தியாசமாக இருக்கணும். அதை இன்னைக்கு சொல்கிறேன், கேட்டுங்க. அதான் இங்கே நம்ம ஊர் புலவர் ஒருத்தர் சொல்லிட்டுக்கிறாரு, கண்ணால் பார்க்குறது மாயே, காதால் கேட்குறது மாயேன்னு. பைபிளில் இயேசுவானரை பற்றி சொல்லுது, அவர் கண்ணால் பார்த்து நியாயம் தீர்க்க மாட்டார், காதால் கேட்டு நியாயம் தீர்க்க மாட்டார். கடவுள் என்ன சொல்கிறாரோ அது வரையாக தான் செய்வார், அதனால் நியாயமாக இருக்கும்னு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கையிலும் பழகி போயிடுச்சுங்க. we have lived with a lot of informations are not revelations. When God comes into our life, we live by revelation. அதான் ரேமா வார்த்தை. கர்த்தர் என்ன சொல்றார், the just shall live by faith. அந்த ஃபெய்த் எங்கேருந்து வருது? ஆண்டவர் சொல்றார், நீ போடா, நான் உன் கூட இருக்கேன், அதை பிடிச்சிட்டு போகிறான். அதான் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நீ என்னை கூப்பிடு, அப்போ நான் வர்றேன்றான். அவன் எவ்வளோ உஷாரு, போட்டை விட்டு இறங்கல அவன். நீங்கள் நம்ம யோசித்துக்கிறோம் அவன் லூசுன்னு. இல்லை இல்லை,
எவ்வளோ ஸ்மார்ட் பாருங்க. உணர்ச்சி வசப்பட்டவன் சொல்கிறோம், ஆனால் அந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு தண்ணியில் குதிச்சா நான் தான் மீனவனாச்சே, நான் செய்ய முடியும். அவனுக்கு தெரியும் நான் மீனவனா 100 வருஷம் இருந்தால் கூட இவர் செய்கிறத செய்ய முடியாது. ஆனால் இவர் செய்கிறது என்னால் செய்ய முடியும். எப்போனா அவர் என்னை வான்னு சொல்லிட்டாருன்னா போதும், அந்த வார்த்தையை வச்சு நான் நன்றுவேன்ட்டு சொல்கிறான். யூ கால் மீ, ஐ கம். He says come. He stepped out and he walked. He walked, but suddenly அவனுடைய வாழ்க்கையில் கண்ட காரியத்தெல்லாம் பார்த்து பயம் வந்து இறங்கிச்சு. அது வேற கதை. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன உடனே he walked. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உங்க இருதயத்தில் நல்ல காரியங்களை நிறைச்சிருக்கணும். நல்ல காரியம்னா என்ன? Things that will tell you how God wants things to happen in your life. எல்லா துர்வார்த்தைகள், ஃபெயிலியர் பீப்புள், நெகட்டிவ் பீப்புள், ஃபெயிலியர் ஆன அந்த ஆண்டி, அந்த தாத்தா, அந்த பாட்டி, அவங்க சொல்ற கதை இல்லைங்க. யுவர் மைண்ட் மஸ்ட் பி ரிஃபார்ம்ட் அண்ட் ரினியூட் பை காட்ஸ் வேர்ட் அண்ட் இஸ் ப்ராமிசஸ். அதான் பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானம்னா அதை பற்றியே யோசிக்கும் பொழுது உங்கள் மைண்ட் அப்படியே ரினியூ ஆகிடுது. உங்கள் மைண்ட் அதோட கனெக்ட் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, பைபிளில் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தை வந்து கல்கி, குமுதம், இந்த இந்தியன் நியூஸ் பேப்பர் மாதிரி மேட்ரு கிடையாது. அதுவும் ஏபிசிடி, இதுவும் ஏபிசிடி. ஆனால் இது வார்த்தை வந்து, நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு மனுஷன் கடவுளை பற்றி எழுதுறது மனுஷனுடைய ஃபிக்ஷனு. ஆனால் கடவுள் வந்து நான் சொல்கிறத எழுதுறான்னு 40 நாள் மேலே வச்சு மோசஸை வச்சு எழுதி அனுப்பிச்ச காரியம் அது. திஸ் இஸ் காட் ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப். இட்ஸ் நாட் மேன் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் ஹூ காட் இஸ். மனுஷன் கடவுள் எப்படின்னு சொன்னான்னா, அந்த கூடம் வந்து யானை எப்படி இருக்குன்னு சொன்ன கதை. ஒரு கூடம் தெரியல உங்களுக்கு, யானையை பிடிச்சி தடவிட்டு ஒரு கூடம் சொன்னானா யானை வந்து தூணு மாதிரி இருக்குதுன்னு. அவன் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் அந்த பக்கத்தில் போய் தடவிட்டு சொன்னான் யானை வந்து ஒரு கயர் மாதிரி இருக்குதுன்னு, வாழை பிடிச்சி தடவிட்டு. இதுதான் மனுஷன் செய்ய முடியும். ஆனால் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி சில காரியங்கள் அவர் சொல்றாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சு, அந்த வார்த்தை மாம்சமாகி நடந்துச்சு. அந்த வார்த்தை பேசுனது இதில் இருக்கு. இது சாதாரண புஸ்தகம் இல்லை. இது சும்மாவே இப்படி வாசிட்டே இருந்தாதான் உன் சரீரம் வேற மாதிரி ஆகிடும், உன் கண்ணு வேற மாதிரி ஆகிடும், உன் மூளை வேற மாதிரி ஆகிடும், உன் பலனு சக்தியும் வேற மாதிரி ஆகிடும். ஏன்னா யூ வில் பி டேப்பிங் இன் டு பவர். திஸ் இஸ் அ பவர் ஹவுஸ். கர்த்தர் அடக்கி வச்சிருக்காரு அதனால தான் அவர் எல்லா கதையும் சொல்லாமல் நீ இதில் தியானமாயிரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கொண்டார். பார்த்தீங்களா? உன் இருதயம் மாறிடும், உன் மூளை மாறிடும், எதிர்பார்ப்பு மாறும், உன்னுடைய ஃபெய்த் எல்லாமே மாறிடும். இந்த ஃபெய்த் அதான் இருதயத்தில் இந்த குப்பை இருக்குங்க. தோல்வி மனப்பான்மை, பயம். மற்றவன் சொல்லியிருக்கான், உன் வாதியார் சொல்லியிருப்பான் உனக்கு மூளையே இல்லைன்னு. அவர் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, பலவீனனை பலவானாக்குவேன்றாரு, முட்டால் எடுத்து ஞானியை வெட்கப்படுத்துவேன்றாரு. இதை நீ நம்புறியா? உன் வாதியார் சொன்னதை நம்புறியா? வாதியார் வந்து 2+2 4 சொன்னா நம்பி ஃபுல் ஸ்டாப் வைங்க, அவ்வளோதான். இதை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு அருகதை கிடையாது. எந்த மனுஷனும் நீ வேஸ்ட்டு, நீ லூசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லாது, அந்த பலவீனன் எடுத்து உன்னை வெட்கப்படுத்துறதுக்கு உன்னை உயர்த்துவேன்றாரு. நீங்கள் இதை நம்பணும். நியூஸ் பேப்பரை இப்படி நம்பிட்டு கடைக்கு போகிறோம். இப்போ அவர் சொல்கிறாரு, உன்னை தலையாக்குவேன், வாழாக்க மாட்டேன்றார். பலவீனன் பலவான் என்று நான் மாற்றுவேன்றார். லெட் த வீக் சே ஐ எம் ஸ்ட்ராங், லெட் த புவர் சே ஐ எம் ரிச். அவர் என்ன சொல்கிறார்? உன்னை உள்ள வந்து அப்படி பலப்படுத்துகிற தேவன், நீ எதை பற்றி பேச போகிறன்றார். அப்போ உங்கள் இருதயத்தை எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம்? இருதயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டோட வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் கேட்குறாரு வந்து மார்க்கில் எழுதின சுவிசேஷத்தில் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். எல்லாம் கூடுங்க, எல்லாம் கூடுங்க. உங்கள் வாழ்க்கையோட எதிர்காலத்தை சூப்பர் ஆக்கணுமா, ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுமா, எல்லாம் அதில் தான் இருக்குது. எல்லாம் கூடும் உன் விசுவாசம். ஆனால் பிசாசானவன் திருட வந்தது எதுனா உன் விசுவாசம் தான். உன் செருப்பையும் ஷூவையும் உன்னுடைய மொபைல் ஃபோனை திருடுறது இல்லை. உன் விசுவாசத்தை திருடா நீ ஆள்காலி. உன் விசுவாசத்தில் பலப்படணும். ஆண்டவர் சொல்ல, நான் திரும்பி வரப்போல விசுவாசத்தை காணுவேனான்னு தான் கேட்குறாரு. ஒருத்தன் 38 வருஷம் படுத்து கிடக்கிறான். எங்கே படுத்து கிடக்கிறான்? பெதஸ்தா குளத்தில். அவன் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்ம சரியாயிடுவோம், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு. அப்போ இயேசுவானவர் வந்து கேட்ட ஒரே கேள்வி, தம்பி நீங்கள் எந்த ஊருன்னு கேட்கல. அவர் கேட்டது, உனக்கு சுகமாகணும்னு ஆசை உண்டான்னு கேட்டார். ஏன்? 38 வருஷத்தில் மைண்டை மாறி, சரி பரவாயில்ல நம்மளுக்கு எது இப்படி தான் அப்படியே இருந்து போயிடலாம். அவன் சொல்கிறான் ஆசை இருக்குன்னு, எலும்பி நடன்றார். அப்போ அவர் செக் பண்ணுறது, ஹேவ் யூ லாஸ்ட் யுவர் ஃபெய்த் அண்ட் ஹோப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். என் எதிர்பார்ப்பு வீண் போகாது. உன் எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? நான் சூப்பராக நான் வாழணும். தம்பி, உன் எதிர்பார்ப்பை கெடுக்கிறது பாஸ்டில் நடந்த ப்ராப்ளம், உங்கள் குடும்பம் பேக்ரவுண்டு, உங்கள் வாழ்க்கையில் பேசுறது, நீங்கள் ஃபெயில் ஆனது. நான் 12th ஃபெயில் பாஸ், சொல்கிறேன் கேளுங்க. சூப்பராக படித்து தான் ஃபெயில் ஆனேன். நான் படித்த கதை எவனுமே படிச்சிருக்க முடியாது.
எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அந்த போர்ஷனை 3 வாட்டி முடித்தேன். ஸ்கூலில் படிக்கிறது ஒரு கதை. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் டுட்டோரியலில் போய் முடிச்சிட்டேன். எப்படி இவன் ஸ்கூலில் படிக்கிறதுக்குள்ளே அந்த 6 மாதம் ஃபெயில் ஆனவங்க படிப்பாங்கம்மா, அதில் போய் படித்து முடிச்சுட்டு அடுத்த 6 மாதமும் அங்கேயும் படிச்சுட்டு ஃபெயில் ஆனேன். ஆனால் நான் முட்டாள் கிடையாது. அங்கே போய் தலையை மங்கி அப்படியே நின்றுச்சு, எழுத முடியாமல். கடவுள் நிறுத்தி என்னை உட்கார வச்சு அந்த 6 மாதத்தில் என் லைஃப்பை மாற்றினார். இல்லாட்டா கையில் சிக்கிக்க மாட்டேன், எங்கேயா போய் சொல்லி உயிரோடு இருந்திருப்பேனான்னு தெரில. கடவுளுடைய சுத்தம். ஆனால் ஃபெயில் ஆனனால என் லைஃப் ஒன்றுமே ஃபெயில் ஆகலைங்க. நான் ஒன்று சொல்கிறேன், பிரதர் சிஸ்டர், சப்போஸ் யூ ஃபெயில்ட் இன் சம்திங் தட் டசன்ட் மேக் யூ அ ஃபெயிலியர். நீ பாஸ் ஆகிட்டனால பெரிய கிங்குன்னு நினச்சிக்காதுங்க. நிறைய பேர் என்னோட படித்தவங்களாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறானுங்க. அவங்கள காட்டில் நான் எங்கேயோ சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டனால முடிஞ்சதுன்னு கிடைக்காதுங்க. ஏதோ ஒரு காரியத்தில் ஃபெயில் ஆகிறது ஒரு காரியம், லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிறது இன்னொரு காரியம். ஆனால் ஆண்டவரை பிடிச்சவன் ஃபெயிலியரை ஆக முடியாது. நான் எழுதி தரேன், ஆண்டவர் சொன்ன காரியம். நீ தலையாகுவேன், நீ கடன் கொடுப்பேன், நீ கடன் வாங்க மாட்ட, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ கில்லி மாதிரி இருப்ப. இதான் என் டேர்மு, பைபிளில் இல்லை. சூப்பராக இருப்ப, நீ நல்லா இருப்ப பாஸ், நம்புங்க. நான் ஊழியக்காரன் சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் தைரியமாக கொடுத்தேன்னா நடக்குது. எதை வச்சு சொல்கிறேன்? என் வார்த்தை இல்லை. ஆண்டவரை மட்டும் நீ பிடிச்சிட்டேன்னா நீ பெரிய ஆள் ஆகிடுவேன். நீ வேற இதே இல்லை. ஆண்டவரை பிடிக்கிறதுனா அப்படி ஒரு படம் வாங்கி பாக்கெட்டில் சொருகிட்டு ஆகிடுமா? இல்லை. சிலுவை எடுத்து கழுத்தில் காதில் மூக்கில் போட்டால் சரியாயிடுமா? இல்லை, அது நடக்காது. அவர் வார்த்தையை இருதயத்தில் எழுதி உள்ளே வச்சிடணும், நம்பணும். இந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் வைக்கணும். அந்த சொன்ன அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரை நம்புகிறோம்ல, அந்த மாதிரி இந்த வசனத்தை நம்புவோம். நம்புனா போதும்.